சொன்னீங்கன்னா அது மாதிரி எடுக்கணுமா? நீ சொல்றீ சொல்லு. குடத்தை எப்படி வளர்க்கணும் என்னன்னு சொல்லு. நீ சொல்லி கொடுமா. இல்ல கேட்கணும்ல சொல்லுடி. குழவி சொல்லு சொல்லு மொழவி. அப்படி சொல்லணும். மொழவி ஏண்டி குழவி அது வளர்க்குது விளக்கறதெல்லாம் சொல்லி தரணுமா? எம்மா சொல்லுங்கம்மா. பக்கத்தால ஒலை இருக்குது. எங்க இருக்கு? எம்மா நீங்க எப்படி எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா இருடி சொல்லி தரேன். இருடி சொல்லி தரேன். சொல்லுங்கம்மா. சந்திரவனி சொல்லுங்கம்மா. எனக்கு எதுவுமே தெரியாது. மகமாரி சின்ன வயதிலேயே என் தாய் இறந்து விட்டார்கள். ஒரு இடத்துல எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து இதெல்லாம் வளர்க்கலம்மா. மொழவி ஏன் பல்ல காட்டுவேன் இல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுத்தா ஆமாம்மா. நான் விட்டு புள்ள நாளைக்கு வாழ போற புள்ள நான் விட்டு புள்ள நல்லா இருக்குன்னு சொல்லணும். இந்த சக்காலத்து வளர்த்தாலோ அப்படின்னு ஒருத்தி சொல்லக்கூடாது. நல்லது சொல்லி கொடுங்கம்மா. பொண்ணா பிறந்த குடத்தை எப்படி வளர்க்கணும் எப்படின்னு சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அங்க கிடக்குறதோ இதெல்லாம் எடுத்து தேய்ச்சி வளர்க்க கூடாது. சரி. அடிப்பாங்க பக்கத்துல சாக்கடை போடும். இந்த தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு பக்கத்திலே அதை தொட்டு அப்படியே அப்படி ஒட்டணும். சரிம்மா. அப்படியே இப்படி வச்சு தண்ணி அடிக்க கத்து கொடுக்குறான். கிட்ட குழவி அந்த பம்பு குச்சி எடுத்தான். பொறுமையா அடிச்சா ஒரு சக்காச்சு சண்டைக்கு வருவாங்க. சரி. இன்னும் பைப்பு உடச்சு போடும். புட்டிக்கிற மட்டா உடம்பும் நம்பணும் பைப்பு முறியணும். சரிம்மா. ஒரே சாணம் ஒண்ணு வாய்த்துக்கணும். சொன்னதை செய். இதுல தானம்மா தொட்டு அப்படியே சரி நல்லா கக்குது. ஒன்னா பிறந்து 8 நிமிடம் தொட்டு நான் எப்படி வச்சிருக்கேன் தெரியல. தெரியுதுமா. சொல்லு மொழவி. பொறுமையா அடிக்கணுமா வேகனா அடிக்கணுமாமா? சண்டைக்கு வருவாள். பைப்பு முறிஞ்சிச்சுமா. தண்ணி தூக்கிட்டு வீட்டுக்கு போக நேரம். எப்படிமா தூக்கணும்? எப்படி தூக்கணும்? அப்படியே பொண்ணாட்டா அப்படியே தூக்கி அப்படி தண்ணிக்கு ஒரு சொட்டு தண்ணி சிந்த கூடாது. சரிம்மா. வீட்டுக்கு போலாமா? சந்திரவாதி அம்மா தண்ணி எடுத்துட்டு வட்டியாமா? வந்துட்டாங்கம்மா. இறக்கி வைமா. நீங்க சொன்ன பிரகாரம் குளக்கரை சென்று தலம் எடுத்து வந்துட்டோமா? ஒரே பாட மாதிரி வருது. அமைதி சாக்கடை நாத்த அடிக்குது. கருமாந்திரம் சந்திரவதி அம்மா நீங்க சொன்ன மாதிரியே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டோமா? போற இடத்துல நீ போயிச்சுக்கோ சாமி. சரிங்கம்மா. கட்டி கொடுக்குறதையும் போற இடத்துல 3 நாள்லயே புடிச்ச வச்சிருந்து பார்த்துட்டு வச்சு பெத்த புள்ள Thank you.
ஏமா அடிக்கிறீங்க? அஞ்சில வளையாதது 50 விளையாது 50 விளையாது அது ஒன்று தான் வளையாதது 50 வகையாதும்மா. வளையாது. ஆமாம்மா. இந்தாண்டவா. விளையாது வளையாது இல்ல விளையாது. அதைத்தான் நானும் சொன்னேம்மா. இந்த தண்ணி கொண்டுகிட்டு வாடினா குடத்துல பூரா சேர வாடி எவடி செய்வா கையால தூக்கிட்டு வந்தா உன்னை பெத்தவா அந்த தேவடியா நல்லவளா இருந்தா சொல்லாதம்மா. எங்க அம்மாவை தேவடியான்னு சொல்லாதம்மா. எங்க அம்மாவை தேவடியான்னு சொல்லாதம்மா. அம்மா, அம்மா. அடிக்க வேண்டாம், வைக்க வேண்டாம். எங்க அம்மாவை தேவடியான்னு சொல்லாதீங்கம்மா. பேசக்கூடாது. ஏன் இது மாதிரி செஞ்ச? இதுவரை நான் குளக்கரைக்கு சென்றதே கிடையாது. நம்மிடத்திலே பணிவிடை செய்து வரக்கூடிய தாதி கிட்ட கேட்கும் போது அந்த தாதிதாமா இப்படி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. மொளவி சொன்னாளா மொளவி சொன்னாளா? மொளவிதாமா சொன்னா. ஏய் இந்த வேலை யார் வேலை? பஞ்சாயத்துக்காரமாவ தெரியுமா? உன்னை பத்தி நீ நல்லவளாச்ச. உன்னை பத்தி எனக்கு எந்த சக்கரத்தாலும் ஒரே அள்ளி பூச்சிட்டு வந்து சொல்லுவாளா? என்ன பார்த்து இந்த ஊர்ல அந்த வளமேல சக்கரத்துல திரிந்து கொடுக்க மாட்டான். என் பேர் மொழி உன் காதுல அவ பேர் மாத்தி இருப்பா. அவ பேர் மாத்தி வந்திருக்கோம். நான் என் பேரு மொழவி, எங்க அப்பா வச்சு பேரு. என் தங்கச்சி கொலையான்னு சொல்லிருப்பான். ஏமா இது இப்படித்தான் காட்டி கொடுக்கறதா? நான் இப்படிலாம் சொல்லி தரலையே. நான் குடத்தை எம்மா அழகா கழுவி தண்ணி பிடிச்சி வரணும்னு சொல்லி கொடுத்தேன். எம்மா நான் சொல்லமா, எங்க அக்கா மொழிதான் சொல்லி கொடுத்தா. நீ எப்படி காட்டி கொடுத்தாங்க? போய் பயப்படல. பொண்ணா பிறந்தவன் குடத்தை எடுக்கணும், தண்ணிக்கு அடிப்பம்பு போகணும், கீழே பார்த்துக்கிட்டே போகணும். ஒரு செங்காமட்டை கடந்தா செங்காமட்டை எடுத்து பின்னாடியே செங்காமட்டை எடுத்து அந்த நெல்ல மாவா நசுக்கி கிட்ட உக்காந்து நச்சுக்கு பின்னாடி குத்துக்கிறீங்க. அதை எடுத்து நல்லா பொன்னாட்டம் கொடுத்து விளக்கி அப்புறமேட்டு 5 தொட்டு அப்புறம் 5 தொட்டு உள்வாட்டமா நல்ல கையை விட்டு கொடைஞ்சு தண்ணிய வேகன அடிச்சா பைப் போடுறது கூட 4 சப்பாத்து பள்ளு நிற்கணும். அப்படியே பொண்ணாட்டம் அப்படி 2 அடி அடிச்சு அந்த தண்ணி எடுத்து குடத்தை நல்லா கழுவி விட்டு உள்ள குடஞ்சு விட்டு அந்த குடஞ்சு விட்டு கழுவி விட்டு வச்சு அசாத தண்ணி அடிச்சு எப்படி தூக்கு தெரியுமா? போடி இந்த போடி தூக்கு அப்படியே இப்படி அடியில மண்ணு இருக்கணும். 2 பக்கம் சாச்சி இப்படித்தான் தண்ணியத்துக்கு சொல்லி எங்க அம்மா எனக்கு ஏன்னு சொன்னா இவங்க அப்பா பஞ்சாயத்துக்காரரு இவளுக்கு எல்லா வேலையும் அப்பவே தெரியும். தண்ணியத்துக்கு சொல்லி எங்க அப்பா கத்து கொடுத்தாரு, எங்க அம்மா கத்து கொடுத்தாங்க. நாங்க வந்து கொத்தமல்லி மாமன மாமியா சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் தண்ணி மட்டும் இப்படித்தான் நாங்க. அப்புறம் என்கிட்ட சொன்னது இதை கேட்டதுக்கு என்ன சொல்றா? இந்த மாதிரி அடிச்சு தண்ணின்னு குழவியும் மொழிவும் தான் சொல்லி கொடுத்தாலுங்கிறாளுவா. நாங்க 2 பேரும் ஆயா மாறி ஏமா போய் சொல்றீங்க? நீங்க 2 பேரும் தாமா? நீங்க 2 பேரும்
ஆறு திட்டுறா பிச்சு விட்டு நீ நாலு வந்து சாகிறதுக்குள்ள சேவூர் அகரத்துல ஓல் வாங்கி செத்து அடிய சக்காத்திய அவ சொந்தமான ஒரு பெரிய மனுச்சு இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுச்சு அமர்ந்து போட்டு பேன அவ எப்படி அது ஆரிய வைப்பாங்க மன பழம் என்னடா திருத்தம் வேலை திருத்தம்னா உழப்பா தாண்டிங்க உன்னால உன் மாமியா ஒரு கீழ்ச்சி வைக்க விட்டுட்டாடியே அதுக்காக என்ன பார்த்து பழப்பட்ட புட்டு நீ அவரும் தங்க அக்கா தங்கா குதிரி நீ சொல்லுன இந்த சக்காத்தி தான் அந்த சக்காத்தி இங்க வாடி என்ன பெற்றதொரு தாய் இருந்தா தாய் இந்த காலி அம்மா என்ன பெற்ற தாய் இருந்தா என்னை பெற்ற தாய் இருந்தா எனக்கு இப்பேற்பட்ட கதி வந்து நேரம் அம்மா ஏனம்மா இப்படி சொல்லாததா சொன்னாங்கிறீங்க சரிம்மா என்ன திட்டா நீ போய் அடக்காட்டா எனக்கு சத்தியமத்திற்கு அந்த சக்காத்து ஒன்னே தானே பாத்துட்டு இருக்கா அது என்னமோ தெரியல சைடுல தான் பாக்குறா இந்த என்னடா அம்மா அம்மா நீங்க என்ன அடுத்ததால நான் குறைஞ்சு விடவில்லை அம்மா போற இடத்துல சரிங்கம்மா நல்ல பேர் எடுக்கணும் நல்ல பெரியவரை பார்த்து முயற்சி குடும்பம் பண்ணணும் அதுக்குதாம்மா சரிம்மா சாமி சரிம்மா இங்க வாடிங்க போய் எடுங்க இங்க வா அம்மா எதுக்கு சொல்றேன்னா சரிங்கம்மா பொம்பளை பிள்ளையா இருந்து ஒரு இடத்துல கல்யாணம் செய்து கொடுத்த பிறகு சரிதான் கல்யாணம் செய்துகிட்டு போய் ஆமாம்மா புருஷ வீட்டுக்கு போனா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க தாய் தான் செத்து போனா இன்னொரு அம்மா போனால வளர்ப்புக்கு இவளாவது அந்த பிள்ளைய நல்ல வார்த்தைய சொல்லி வளர்த்து கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க சரிம்மா ஏய் இங்க வாடி இந்த தண்ணி எடுத்து வாடி சந்திரவதனி காரபாசி சாலம் எடுத்தா நான் சொல்ல போனா பரவாயில்ல நம்மள வாக்களிக்க என்ன சொல்றேன்னா அறியாத பிள்ளை நான் ஒரு சக்காத்துக்கு வேலை நான் எதுக்கு சொல்றேன் கேளு நான் குடும்பத்துக்காரி இல்ல நீ ஒரு வேலைக்காரன் பொண்ணு நீ நல்லா சொல்லி கொடுப்ப பண்ணுவேன் நானு காத்துல தோத்துற கற்பா இதை பத்தி எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் சொல்லல சாணம் கொண்டுட்டு வந்து நல்லா கரைத்து சொல்லுமா வாசல்ல போட்டு இதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் சக்காத்தோம்பா செய்விடி நீ அம்மா நான் பிறந்த நாள் முதலாக எப்படி சாணம் தெளிக்கணும் அதை வாச கூட்டணும்னு இது வரைக்கும் தெரியாதும்மா நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சுக்கிறேம்மா புத்தி மதித்தாங்க சரி விடுங்கம்மா அழுவாதீங்கம்மா யாரும் இதை சொல்ல மாட்டாங்க இப்படியே போனா சரிங்கம்மா இதான் தெரு பக்கம் போயிடாத சரி அங்க ஒரு மாடு இல்ல
இப்படி நேரா ஓடும். ம் அந்த ஆஞ்சநேயர் கோலை தாண்டி பாத்தினா சரிங்கம்மா ஆலமரத்துல வரி வரியா கட்டணும். சரி என்ன மாடு? பசுமாடு தானே சுருட்ட மாடு, எரும மாடு கட்டணும். சரிங்க எரும மாட்டு சாணின்னா அம்மா வாசடிக்கும் வாசல்ல ம் ம் அது அப்படியே கிட்டத்த சோடு சரி அள்ளி கொடுத்துருப்பாங்க தர ஓரமா. ம் ம் அது பில்லுலாம் முளைஞ்சிருக்கும். சரிங்கம்மா அப்படியே நல்லா காஞ்ச சாணமா ம் ஒரு 10 உருண்டை சரி எடுத்துட்டு வந்து எப்படி அப்ப போட்டதா இருக்கணுமா இல்ல காஞ்சி போனதா இருக்கணுமா? எடுத்து அள்ளி கொட்டி முட்டா இருக்கும்ல அது அதுல போய் எடுக்கணும் எருமுட்டியா. சரிம்மா கொண்டாந்து ம் இப்படி வச்சுக்கிறேன். சரிம்மா தண்ணியை ஊத்தி இப்படி இப்படி வைக்க கூடாதா? எடுத்து அம்மா அடிச்சு போட்டுருவாடியே. ஓ இப்படிதான் வைக்கணும். இப்படி வச்சுக்கிறேன். எனக்கு சொல்லி கொடுங்கம்மா, எனக்கு தெரியாதுல்ல. சாணியை எடுத்துட்டு வந்து ம் இங்க ஒரு முட்டு, சரி இவத்த ஒரு முட்டு, ம் இந்தாண்ட ஒரு முட்டு, ம் இவத்த ஒரு முட்டு கொட்டி விட்டு ம் இந்த கையில போட்டுறாத. ம் சோறு போய் பாக்குற கை சரிம்மா சக்கலத்துல என்ன தெரியும்? ம் எல்லாம் நான் வேலை கத்து கொடுத்தேன். சரி இப்படி பிடிச்சுக்கிட்டு ஆ இப்படியே போ, ம் இப்படியே போ, ம் இந்த வைய போ, இந்த வைய போ, இந்த வைய போ போடு. இப்படிதானம்மா போடணும். அம்மா அப்படியே அள்ளி முத்தம் கொடுக்கும். ஆ சரிம்மா அப்படியே நான் செய்யறேம்மா. சத்தானா தெளித்தூங்கய்யா அம்மா என்னடி எருமை மாட்டு சாணி மாதிரி நாத்து அடிக்குது? அது காஞ்சி போய் கருது கடல் முட்டு எருமுட்டு விட்டு 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 இது ஆடி எடுத்தாண்டா விட்டு கடவுள சாணத்தை கொண்டுகிட்டு வந்து கடுகு போல நல்லா கரைத்து வாசல்ல தெளின்னு சொன்னா வெறும் இந்த காஞ்சி எருமுட்டுகளை கொண்டுகிட்டு வந்து முட்டு முடியுமா கரைச்சி கட்டி 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 காட்டிய கரைச்சி அப்பா என்ன நாத்து அடிக்குது இந்த நாத்தை இந்த எருமை சாணியா இருக்கு. நீங்க சொன்னதாமா சரிதான். நானு எருமை மாட்டு சாணியை கொண்டு வர சொன்னேன். அம்மா கொண்டுகிட்ட வர சொன்னேன். இதுவரைக்கும் நான் பிறந்த நாள் முதலாக அந்த சாணம் எங்க இருக்கு எப்படி இருக்கும் அதை எப்படி கரைச்சி போடணும்னு கூட தெரியாதம்மா. நீங்க சொல்லிட்டீங்களே சரி அம்மா சொன்ன வார்த்தையை நம்ம செய்யணுமே அப்படின்னு இந்த கொலவீட்டையும் முளவீட்டையும் கேட்டோம்மா. அவ்வளவுதான் நேரா இப்படி நேரா வேகனா போனீங்கன்னா எருமை மாட்டு சாணம் எல்லாம் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வந்து 4 முளைக்கு முட்டை முட்டா வச்சுட்டு அதை திருப்பி அதை கொஞ்சமா கரைச்சி அப்படி திருப்பி இந்த கையால போட சொன்னாங்கம்மா. இல்லைன்னா எனக்கு எப்படிமா தெரியும்? ஒரு வேலையும் தெரியாது, ஒரு வேலையும் தெரியாது, ஒரு வேலையும் தெரியாதுன்னா ஆக்கி ஆக்கி வைக்க நல்லா போட்டு சாப்பிட்டு. சின்ன பிள்ளைமா எனக்கு எப்படிமா தெரியும்? சின்ன பிள்ளைமா மீன் ஒண்ணும் தெரியாது. எனக்கு தெரியாதுமா. புரிச்சம் கட்டிட்டு போனா ஒண்ணும் தெரியாதும்பியா. அது அப்ப தெரியும். ஓயா இருந்தா ஒண்ணும் தெரியாது. சிரிப்பா சிரிச்சு அப்ப தெரியும்.
இவங்க தாமா அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, கேட்டு பாருங்க. சொன்ன சொன்னேடி அந்த பக்கம் கடை அது மேல வெட்டி விட்டுறே சக்காலத்து. ஏய் நீ சொல்லி தந்தங்கடா. நான் சொல்லிருக்க மாட்டேன். என் அக்கா மொழியை கேளு. நீ சொன்ன நான் சொல்லி எங்க அக்கா மொழியை ஏதோ சொல்லிருப்பாளா கேட்டு பாரு. நீ போய் கூப்பிட்டு போடியா கொலவி. நான் எதுவும் சொல்லி தெரியல. நானா சொல்லு அடி கடவுளே. கண்ணு போட்ட மாடா லட்சுமி நம்ம வீட்டுக்கு வர மாதிரி பசு மாட்டு சாணத்தை எடுத்து போட்ட நல்லா கடுகுலாம் கரைச்சி ஊடு இன்னைக்கு அவன் ரைட் இல்ல. ஊடு எந்த பக்கம் இருந்தாலும் குடும்பத்துக்கார பொண்ணு கிழக்க பார்த்து முழங்கால வச்சு 3 கை முத்தம் தெரிச்சா இப்படி 3 கை முத்தம் தெரிச்சிட்டு அப்புறம் வாசை எந்த பக்கம் இருக்குதோ இன்னைக்கு சக்கரத்தை சாணம் போடுவாடுவான். இப்படி நின்றுக்கிட்டு இப்படியே போடுவான். ஆச்சை முன்னாடி போய் நின்று வீட்டுக்கு வாங்க கூப்பிடு சீரியாங்க. அவர் இதான் என் வீடு சாக்காலத்துவா. இப்படி சாணம் போடு இப்படி சொன்னா நீங்க சொல்லி கொடுத்தீங்க. கேட்ட பின்ன நானா சொல்ல சொன்னீங்க அந்த மாதிரி. கேட்ட நானா சொல்ல ஆமா சொன்னீங்க. கேட்ட நானா சொல்ல சொல்றாடி சொல்றாடி அம்மா அம்மா என்ன பெற்ற மாதாயி இருந்திருந்தா வழுவுற வீட்டுல இருந்தாலும் அழுவுற வீட்டுல இருக்க கூடாது. சக்காலத்து எத்தனை பேர்த்துல அழுதுகிட்டே இருக்கு. பிடி மாதிரி வீடு இருக்கலாமா போய் வீட்டுல இருந்தாலும் இருக்கலாம். சீடுச்சு என் தங்கச்சி சுருட்டுச்சு இருக்கான கூப்பிடல என்ன சுருட்டுச்சு பழக்கமா தெரித்தா வேண்டிய உடம்பா ஒழிச்சு சாணம் போட்டாச்சு. இது ஃபுல்லா நாம போட்டோம். நான் கூட்ட சொல்ல அவளை சொல்லி ஒரு சக்காத்து நம்ம ஓய்வு எப்படி சொல்றவா வேலைக்கார முட்டை பிள்ளை எனக்கு தெரியாது. உன்னை பத்தி எங்க அப்பா கடவுள 4:30 மணிக்கு ஏறு கூட்டிட்டு போயிட்டு வருவா கொள்ளைக்காட்டுக்கு. பகல்லடா பகல்ல விடியா காலம் 4:30 ஏறு மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாரு. நம்ம அப்பா ஏறு ஓட்டுறாருன்னா எத்தனை மணிக்கு சோறு கொண்டுட்டு போவோம் தெரியுமா? எத்தனை மணிக்கு? அப்ப அப்படி ஒரு 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு கொடுத்துருவியா? 9 மணிக்கு கடவுள் சேர்த்து எங்க அப்பா பட்னியா கிடப்பாங்க. எங்க அப்பா விடியா காலம் 4:30 மணிக்கு ஏறு ஓட்டிட்டு போலாம். சாயங்காலம் 4:30 மணிக்கு சோறு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப ஏறு வீட்டுல பைசா இதை பூட்டி சுத்தமா பெருக்கு சொல்ல நானாடி புள்ளியா போறத ஒழிச்சு கொட்டை சக்கால் போடி போடி
பொடி சுட்ட சக்கா போட்டு பொடி பார்த்த தேவையா பொடி சுட்ட தேவையா பொடி பார்த்த தேவையா அம்மா அம்மா வாச கூட்ட சொன்னாங்க எப்படி கூட்டணும்னு நான் சொல்லி சொன்னா நீ தான் அப்புறம் கோவிச்சுட்டு போற நான் இப்படி சொல்லி கொடுத்தா ஐயோ இங்க என்ன இந்த ஒரு வேலையில திருத்தமா நல்லா புள்ள பாவம் அப்ப நானும் நான் போய் வேலை சொல்லி கொடுத்து இப்ப திருத்தமா சொல்லுவா அப்படி ஏத்து வைத்து மேல சாக்கால் போ போ போய் சொல்லி கொடு போ வா வா டைம் நமக்கு என்ன அவ்வளவுதான் இந்த அப்படி நான் சொல்லி கொடுக்கணுமா நீ சொல்லியா நீ சொல்லி கொடு உட்காந்து போ சொல்லு போ கண்ணியம்னா எடுத்து சரிம்மா பொண்ணா பிறந்த எப்படி கூட்டணும்னு சொல்லி கொடுங்கம்மா அடக்க உடக்கமா எப்படி கூட்டி குப்பையெல்லாம் எங்க தள்ளணும் இந்த தெருவுல எந்தெந்த வீட்டு வாசல்ல குப்பை கிடக்கும் சரிங்கம்மா ஒரு குப்பையை கூட விடக்கூடாது ம் முறத்துல அள்ளி அள்ளிக்கிட்டு வந்து ம் நான் வீட்டு வாசல்ல ம் இழுத்து ஒரு முட்டு 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 நடுவு ஒரு முட்டு சரிங்கம்மா நான் எப்படி கூட்டணும் எப்படின்னு சொல்லி காமிங்க பாத்துக்க ஆ நல்லா பாத்துக்கடி டேய் பாரு. பேசாதடா நல்லா பாத்துக்க ஆ டேய் அப்படி சொன்னாவே சாக்கடிக்கிட்டு இப்படி வழக்க வச்ச குடிக்கிறேன் சரிங்கம்மா பாரு. ம் ஒரு குப்பை கூட வராது ஒரு குப்பை கூட தெருவுல விடக்கூடாது எல்லா குப்பையும் கழுவிட்டு வந்துடணும் அலமேல விட்டு வாசலுக்கு போ ம் வெறும் இட்லி யாவலாண்டி ஓடி சுப்பிரமணியம் கொண்டாடி ஓடுறேன் எல்லா குப்பையும் கொண்டு வந்து வீட்டுல கொட்டணுமா ஆமா இதான் நான் நம்ம சொல்லணும் வாசல கொட்டு இதான் நான் செய்யணும் அம்மா உன்னை அடிக்காத அப்படி அழுகி முத்தம் கொடுப்பேன் சரி உடனே செஞ்சிடறோம்மா கோயில் தங்கம் என் தங்கச்சி சரிம்மா இப்ப என்ன பண்ண ஒண்ணும் இல்ல சாமி செல்லத்தை சரிம்மா குங்கும தெளிக்கும்